அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்களில் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. தேவையான அளவுக்கு பணவரவு இருந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அலுவலகத்தில் உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணிச்சுமை அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதுல சிறு சிறு சிக்கல்கள் உருவாகலாம். அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாமல் இருக்கிறதே தற்சமயத்திற்கு தங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா புது புது யுத்திகளை கையாளணும் அப்படின்னு நினைப்பீங்க. புது சிந்தனைகளை உருவாக்குவீங்க, நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க. அதனால் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து சிந்தித்து அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பணம் போடுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு கிஃப்ட் அறிமுகப்படுத்துறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் புதிய யுத்திகளை நீங்கள் உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலையோ நீங்கள் கையாளணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. ஏன்னா நஷ்டமாகாமல் தவிர்க்கிறதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி தடைப்பட்ட பண உதவி கிடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சிக்கல் உருவானாலும் கிடைச்சிடுங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகத்தை எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்பு மாற ஆரம்பிக்கும். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யலாம். கலைத்துறையினருக்கு நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான தங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்க பெரும் திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே நேரம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்கவும் நேரிடலாம். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகலாம். அது தங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாகவே இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடுவீங்க. சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். அதே நேரம் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாவற்றிலையுமே ஓரளவுக்கு கடினமான முயற்சியின் அடிப்படையில் வெற்றியடைவீங்க. சேமிப்பு அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் தங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் கூட தங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் கடமைகளை காப்பாற்றுவீங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது தொழில் செய்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் சில நேரங்களில் இழுபறியாகவும் இருக்கும். இருந்தாலும் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு உத்தியோகத்தில் இருக்கிறது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கிறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா இடைவெளி குறைய ஆரம்பிக்குங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சக கலைஞர்களிடம் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிறிது கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல யோகமான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பு மற்றொரு புறம் இருக்கிறது. அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பணவரத்து அதிகரிக்க செய்யலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே நேரம் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் உருவாகலாம்.
நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடக்குங்க. நயமா பேசுறதன் மூலமா வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க செய்யும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்றது ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும். அதே மாதிரி பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணணும் அப்படின்னா நீங்க ஒரு புதிய திட்டங்களை தீட்டி அதன்படி செயல்படுத்த வேண்டியது அவசியங்க. அதே நேரம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமா செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க. புதிய பதவி அப்படி இல்லைன்னா பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. குழந்தைகள் உற்சாகமாகவே காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அதே நேரம் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வீங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க பெறுவீங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க. அதே நேரம் வீடு மாற்றிக்கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. அதே நேரம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது சற்று கவனமாய் இருக்க பாருங்க. எதிர்பாலினத்தரால் லாபங்கள் கிடைக்க பெறுவீங்க. வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். குடும்பத்துல கலகலப்பு குறையுங்க. எதுலையுமே ஒரு வெறுப்பு திடீர் கோபம் வரலாம். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இந்த நேரத்துல கூடுதல் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வீண் வாக்குவாதங்கள் வேண்டாங்க. நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம். தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமும் செய்யக்கூடாது. அதே நேரம் அழகு நிலையம் வைத்திருக்கீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரம் செய்வோர் மற்றும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலத்தில் லாபம் அதிக அளவில் ஈட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பணியாட்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க. இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் தங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. வீண் பழி நீங்க பெறுவீங்க. சில்லறை சண்டைகள் அனைத்துமே சரியாகிடும். குடும்பத்தில் அமைதி குறையலாம். இருந்தாலும் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியமாகிறது. தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்ட நீங்களாம் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும். தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்குங்க. அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது. புதிய பொறுப்புகள் சேரலாம். கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளையும் செய்வீங்க. ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலையில இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். பணி ஆட்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் உடல்நிலையில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மாத்திரை செலவினங்கள் அதிகரிக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் தேவைங்க. ஆடம்பர செலவுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. செலவுகளை பற்றிய கவலைப்படக்கூடிய சமயம் இந்த காலமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் பெண்களுக்கு சமையல்
சமையல் செய்யும் போது சற்று கவனம் இருக்கணுங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தங்களின் திறமைகள் பளிச்சிடும். அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க. மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாய் இருக்கணும். பாடங்களை கவனமாக படிக்கிறதோ நல்லது. சில பொருட்கள் திருட்டு போகலாம், அதனால ஜாக்கிரதையாக இருங்க. ஞாபக சக்தியை இழக்காம இருப்பதற்கு மனதை சஞ்சலத்துல ஆழ்த்தக்கூடாது. பயிற்சியினால் அது சாத்தியமாகுங்க. அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நன்மைகள் வந்து சேரலாம், ஓரளவு சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்பு நல்ல நேரம் காலம் பார்த்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையில இருந்து வந்த பலு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம். பிள்ளைகள் வழியில கவனமாய் இருங்க. வெளிநாட்டுல வசிக்கிறவங்க நாடு திரும்பி இங்கே தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. எதிரிகளின் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் இடம் தெரியாமல் மறைய சில விஷயங்களும் நடைபெறலாம். அதாவது கடந்த கால ஞாபகங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே இடம் தெரியாமல் மறையவும் ஆரம்பிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்க பெறுவீங்க.